ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக என்னுடைய கேரியரை நான் எப்படி பில்ட் பண்ணலாம், எங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் இந்த ரோட் மேப்பை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் இருக்குது, ஐ லிசன் ஐ ஃபர்கெட். நான் கேட்டேன்னா மறந்துடுவேன். ஐ சி ஐ ரிமெம்பர். நான் பார்த்தேன்னா ஞாபகம் இருக்கும். ஐ டூ அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் ஏதாவது செயல்படுத்தினேன்னா எனக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இந்த ரோட் மேப்பில் மொத்தம் 3 விஷயந்தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ் ஒன்று C++, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து SQL query, மூணாவது வந்து கிட் ரெபாசிட்ரி. இந்த C++ தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷனே சரியாக பில்ட் ஆகாது. ரொம்ப சிம்பிளாக எளிய முறையில் யூடியூப்பில் அவ்வளோ சேனல் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள். ரெண்டாவது வந்து SQL query. இந்த SQL query இல்லாமல் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பில்ட் பண்ணதே கிடையாது. எல்லா அப்ளிகேஷனுக்கும் பேக் எண்டில் ஒரு டேட்டாபேஸ் தேவை. அந்த டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு SQL query கண்டிப்பாக தேவை. ரொம்ப ஃபவுண்டேஷனான ஒரு ஸ்கில் செட் அது. ஸோ மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் தான். பொதுவாக எப்படி சொல்லுவோம்னா க்ரூட் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவோம். கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் தான். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து வேறு சினாரியோவுக்கு வேறு ஜாயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். அதனால் கண்டிப்பாக SQL query தெரிஞ்சே இருக்கணும். வாய்ப்பே இல்லை, SQL தெரியாமல் நம்ம வந்து மூவ் ஆகவே முடியாது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே வந்துட்டிங்கன்னா. அதனால் SQL queryயோட பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. SQL இல்லாமல் நம்மளால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதவே முடியாது. எப்படியும் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அப்டேட் பண்ணியே ஆகணும். மூணாவது வந்து கிட் ரெபாசிட்ரி. இந்த கிட் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோடு மேலே சொன்ன அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் எழுதக்கூடிய கோடாக இருந்தாலும் சரி, SQL queryயாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கோடை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். அந்த கோடை பத்திரமா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் வந்து ரெபாசிட்ரி. அதை வந்து கிட் ரெபாசிட்ரி யூஸ் பண்ணி எல்லாருமே இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் கமாண்ட் வந்து ஒரு 10 இருக்குது. அந்த 10 கமாண்டையும் வந்து கண்டிப்பாக கற்றுக்குங்க. அந்த 10 பேசிக் கமாண்ட் என்னென்ன அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தர்றேன். அந்த 10 கமாண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 பேசிக்கான ஸ்கில்லை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3ஐயும் வந்து நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா டிவைட் அண்ட் கான்குவர் தான். டெய்லி ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா டெய்லி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்கள். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு நாளைக்கு. ஸோ SQL queryக்கு வந்தீங்கன்னா ஒரு கொரியை வந்து 1 வாரம் பாருங்கள், இல்லை 2 வாரம் கூட பாருங்கள் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு. அதை புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரியே தெரியும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணி அதை வந்து ரிட்ரீவ் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணி அதை டெலீட் பண்ணி ஜாயின் queries-ஐ யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி 1 வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் எல்லா பேசிக் சின்டெக்ஸும் பேசிக்கோட லாஜிக்ஸ் என்ன அப்படிங்கிறதும் எப்படி அதை வந்து ஒர்க் ஆகுதுங்கிற பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்கில்லையும் வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கிளியராக கிடைக்கும். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது. எது அப்படின்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய CS50 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதோட லிங்க்கையும் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 3மே வந்து கோர்ஸாக லெக்சர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பேசிக்லேருந்து நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போதும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதே ஜார்கனை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்லையும் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்டிகுலர் லாஜிக்கை வந்து இல்லை ஒரு பர்டிகுலர் கோடை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து யாருக்காவது கோடை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதே வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது வந்து கம்யூனிட்டி. ஆன்லைனில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நிறையா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களோட சேர்ந்து வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கம்யூனிட்டியும் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த CS50 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலோட சார்ந்தது தான். இந்த கம்யூனிட்டி எதை யூஸ் பண்ணி எல்லோரும் கனெக்டாக இருக்காங்க அப்படின்னா, டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு சர்வர் இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு டிஸ்கார்டோட கம்யூனிட்டி லிங்க்கை கீழே ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள்.
இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.